இன்னமும் நீங்க உங்களோட ஆர்சி கார்ல டபுள் ஏ பேட்டரி தான் யூஸ் பண்றீங்களா? இனிமேட்டு அது தேவைப்படாது. ஏன்னா நீங்க இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களோட நார்மல் ஆர்சி காரை ரீசார்ஜபிள் ஆர்சி காரா கன்வெர்ட் பண்ண போறோம். அதுவும் 70 ரூபீஸ்க்குள்ளேயே. அப்புறம் இந்த வீடியோக்கு உங்களோட முடிஞ்ச ஒரு லைக் பண்ணி 10k லைக்ஸ் ரீச் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நண்பீஸ். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ நமக்கு அப்கிரேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை நமக்கு லித்தியம் அயன் பேட்டரி, அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் மாடியூல் இருந்தாலே மேக் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் வயர்ஸும். இப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோல் காரை நம்ம வந்து ஓபன் பண்ணி அதுல இருந்து வர அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம பேட்டரியில இருந்து நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர்ஸை சால்டரிங் பண்ணி எடுத்துருக்கேன். பேட்டரியில இருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ் வயர் அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் கார்ல இருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ் வயரை நம்ம வந்து ஒண்ணா கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து அந்த கார்ல ஒரு ஓட்டையை மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ஹோல்ல நம்ம கனெக்ட் பண்ண வயர்ஸ் நம்ம வந்து உள்ள விட்டு வெளியே எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த வயர்ஸ் நம்ம சார்ஜிங் மோடியூல் இருக்க அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல நம்ம வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல வேணும்னா டேப்பை போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் அதில் இன்சர்ட் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம் லைட் இண்டிகேஷன் காட்டுது. அப்படின்னா நமக்கு சார்ஜ் ஆகுது. ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா ப்ளூ கலர்ல காட்டும். இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்களே பாருங்க நம்மளோட ஆர்சி கார் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க.